ஹே ஹாய் எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருக்கணும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொல்லாமல் விட்ட மிச்ச கொஷின்ஸ் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு நினச்சேன். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஆனால் என்னவோ தெரியல, இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கிறேன். அதனால் ஒரு கதையோடு உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இது வந்து போர் அடிக்கும், அது ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக ஆன்சர்ஸ் பார்க்க போயிருங்க. சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம லாவை வந்து எப்படி படிக்கணும்? ஏன்னா லா படிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அது வந்து எக்ஸாமுக்காகவே படித்து எழுதுகிறோம், கொஞ்சோண்டு எழுதி பாஸ் ஆகிட்டோம், நம்ம எல்எல்பி முடிச்சிட்டோம், எல்எல்எம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து லா படிக்கலைன்னு தான் அர்த்தம். அது ஒரு கடமைக்கு படிக்கிற படிப்பு கிடையாது. ஏன்னா வந்து இது முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம வந்து அதை தெரிஞ்சிட்டே இருக்கணும். என்னடா இவ எப்போ பார்த்தாலும், என்னவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிற அப்படின்ட்டு. நம்ம ப்ரொஃபஷன் அப்படி தானே. நான் வந்து நம்ம நல்ல ப்ராக்டிஸ் பண்ணினாலும் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். லா டீச்சிங் போனாலும் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். ரிசர்ச் ஓரியன்டாக இருந்தாலும் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் படிச்சுட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஜட்ஜாக இருந்தாலும் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது லா படிக்கிறது கஷ்டமாக இருக்காதான்னு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்டிருக்காங்க. எப்படி இவ்வளோ செக்ஷன்ஸ் வந்து ஞாபகம் இருக்குது, எப்படி இவ்வளோ கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்குது, எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடுப்பாக இருக்காதா, எரிச்சலாக இருக்காதா இதை படிக்கிறதுக்கு அப்படின்னு. இருக்கும். எப்போது ஃபஸ்ட் இயரில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அது எனக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 12th முடிச்சுட்டு நான் 3 இயர்ஸ் லிட்ரேச்சர் படித்தேன். ஸோ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னாலே தெரியும்ல, ஃபுல்லாக ரொமான்டிக் நாவல்ஸ், இல்லை சீரியஸ் நாவல்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பாட்டில் கதை, காவியம், இலக்கியம், இலக்கணம், கட்டுரை எழுதுறது அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் நான் வந்து அதுக்கடுத்து வந்து லா சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நானே ஃபஸ்ட் இயரில் போய் இருந்துச்சு, என்னடா ஒன்றுமே புரியலை, ஒரே நம்பராக இருக்குது, என்னென்னதையோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி. அப்போது அதுவும் சிபிசி எல்லாம் சுத்தமாக புரியாது. ஏன்னா வந்து ஆர்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதை வந்து ரூல்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் படிக்கணும், இந்த மூணே கலந்து வேறு ஒன்று படிக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் புரியறதுக்கே நமக்கு லேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஹரியானாவில் படித்தேன், டெல்லி பார்டரில். அப்போ வந்து எங்கள் ப்ரொஃபஸர் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்ணை கட்டு காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி. வி ஆல் ஆர் நியூலி மேரிட் கப்பிள் டு லா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாருன்னே தெரியாமல் தான் இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் யூ வில் ஃபால் இன் லவ் வித் த லா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ 3 வருஷம் கழித்து நம்ம வந்து அந்த லாவை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எனக்கு அப்படி தான் ஆச்சு. தேர்ட் இயர் முடிக்கும்போது நானே எடுத்து போட்டு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நானே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் சட்டத்தை படிக்க முடியும். இல்லைன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் சட்டத்தை நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் ஒரு செக்ஷன் கூட, ஒரு ப்ரொவிஷன் கூட உங்கள் மண்டைக்குள்ளே போகாது. அதனால் வந்து படிக்கிறதும் வாசிக்கிறதும் ஆராய்ச்சி பண்ணுறதும் நமக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணணும். நம்ம ஐயோ நம்ம வந்துட்டோம், இதை முடிச்சு தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும்னு கடமைக்கு பண்ணக்கூடாது. நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு பண்ணினா வந்து நமக்கு வந்து சட்டத்தை ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா? இது நான் இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அப்படி நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் வாழ்க்கை கஷ்டமாயிரும் இல்லையா? 3 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு வந்து அந்த காதல் வரல சட்டத்தில் அப்படின்னா வந்து சட்டத்திலேயோ வாழ்க்கையிலையோ எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை கஷ்டப்பட்டே கடைசி வரை இருக்கணும் இல்லையா? திணறி. அதனால் வந்து நம்ம வந்து அது வர வச்சு தான் ஆகணும். ஓகேவா? இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் வந்துடும். எல்லாமே முயற்சி போடுறது தானே. இப்போ லிட்ரேச்சர் எனக்கு பிடிச்சிருந்தது, லிட்ரேச்சரை நான் காதலித்தேன், அதனால் 3 வருஷம் படித்தேன். சட்டத்தை நான் காதலிக்கிறேன், அதனால் எனக்கு வந்து அதையும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. அப்படி தானே? இப்போ லிட்ரேச்சருக்கும் லாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? லிட்ரேச்சருங்கிறது சுக்கிர பகவான், லாங்கிறது சனி பகவான். 2 பேருமே பகவான் தானே. பக்தர்களின் கடமை என்னது? பக்தியோடு காதலிப்பது, அவ்வளோதானே. ஸோ வந்து
லாவை நம்ம அப்படி தான் படிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரொவிஷன்ஸு, அந்த சட்டம் என்ன சொல்லுது, ஆராய்ச்சி மனப்பான்மை நமக்கு கண்டிப்பாக வரணும். சரியா? இதை வந்து பொதுவாகவே எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சீனியர்ஸு அவங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது தான், படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் வந்து தெரிஞ்சதை நிறைய காமிச்சிக்கவே மாட்டாங்க. அதாவது நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்னை மாதிரி ஜூனியர்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம அடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியா? என்ன கொஷின் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா 151. நான் என்ன கொஷின் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொன்னேன்? தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடை சட்டம் 1998. அதாவது இது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998. ஓகேவா? எந்த பிரிவு எந்த இடமாகிலும் பெண்கள் துன்புறுத்தலை தடை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த பிளேஸ்லையுமே பெண்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு தடை செய்கிற சட்டம் பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரிவு 3. சரியா? செக்ஷன் 3. அப்புறம் அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அதில் வந்து செக்ஷன் 4 வந்து கேலி வதை செய்வதற்கு தண்டனை, அதாவது இதுவும் அதே தான். ஓகேவா? டிஎன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட். அது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். இது வந்து ராகிங் ஆக்ட் 1997 வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. செக்ஷன் 4, செக்ஷன் 5, செக்ஷன் 6, செக்ஷன் 7 கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் 4 இது கொடுத்துருந்தாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட், டீம்டு அபட்மெண்ட், பெனால்ட்டி ஃபார் ராகிங், டிஸ்மிசல் ஆஃப் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் பி, அதாவது A3, B4, C1, D2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ்நாடு பரிசு திட்டம் தடை சட்டம் 1979 பிரிவு 4 கீழ் பரிசு திட்டம் தொடங்கினால் அல்லது நடத்தினால் வழங்கப்படும் தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் பி சிறை தண்டனை மட்டும். அதுக்கடுத்த கொஷின் வந்து நான் ஒரு நிமிஷம், இது ஏற்கனவே சொல்லிட்டேன், சாரி. 154 அது கொஷின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதே உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்ற இட சட்டம் 1994 பிரிவு 19 ஏ குறிப்பிடுவது ஆப்ஷன் சி மனித திசுக்கள் சார்ந்த சட்டவிரோத பேரத்திற்கான தண்டனை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து த ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு இஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் செக்ஷன் டேஷ் ஆஃப் த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. 1940 ஆண்டின் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் பிரிவின்படி மருந்து தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. அது எந்த பிரிவுன்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன் பி பிரிவு 5. அப்புறம் செக்ஷன் மின்சார சட்டம் 2003 பிரிவு 2 சப்செக்ஷன் 21 வரையறை செய்வது என்னவென்றால் ஆப்ஷன் சி மின்சார ஆய்வாளர். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், ஆப்ஷன் சி. அப்புறம் சில்ட்ரன் பார்ன் ஆஃப் சைல்டு மேரேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி டேஷ் சைல்டு. அதாவது குழந்தை திருமணத்தால் பிறந்த குழந்தைகள் டேஷ் என்று கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ முறைமண பிறப்பான். அதாவது லெஜிட்டிமேட் சைல்டு தான். பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகேவா? அப்புறம் அடுத்த கொஷின் வந்து அது சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஹுசைன் ஆரா காத்தூன் கேஸ் சொல்லிட்டேன்னா 163 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஒரு 4 கேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 4 டாக்ட்ரின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸில் என்னென்ன டாக்ட்ரின் யூஸ் பண்ணாங்கன்னு. அது மார்பரி வெர்சஸ் மேடிசன் அப்படிங்கிற கேஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நீதிமன்ற மறு ஆய்வு பற்றி மார்பரி எதிர் மாடிசன் அப்படிங்கிற கேஸில். அப்புறம் கோலாக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அந்த கேஸ் வந்து கோலாக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஒரு நிமிஷம், இது வந்து 4.
ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆர்எம்டிசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. பிகாஜி நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி வந்து டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது என்னென்ன டாக்டர்னு தெரியல. ஜுடிஷியல் ரிவ்யூனா நம்ம அது தமிழ்லேயே இருக்குது, நீதிமன்ற மறு ஆய்வு, ஒரு இதை திருப்பி மறு ஆய்வு பண்ணுறது. டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னா வந்து இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு, அந்த இப்போ நமக்கு பிஎன்எஸ்எஸ்ஸே வந்திருக்குன்னா அதில் ஒரு ப்ரொவிஷன் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபுல்லாக அந்த பிஎன்எஸ்எஸ்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த எந்த பகுதி வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்கோ, எது வந்து சரியாக இல்லையோ அதை மட்டும் நீக்கிடலாம். அதான் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்லிப்ஸ்னாலே ஒன்றை மறைக்கிறது தானே. இப்போ சந்திர கிரகணம் வந்தால் நம்ம சூரியனோட வெளிச்சத்தை மறைச்சிடும்ல, அந்த மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா ஒரு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பழைய கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத வந்து மறைச்சிடும். அதுக்காக பழைய இது வந்து அந்த இது மறைச்சிருக்கிற நேரத்தில் தான் அது செயல்படாமல் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அது வந்து வாய்டு அப்படின்னு இல்லை, அது வந்து டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ், இது மறைச்சிருச்சு அதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்னா நமக்கு தெரியும்ல. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா நம்ம பின்னாடி அப்ளை பண்ணுறது, ப்ராஸ்பெக்டிவ்னா நம்ம இதுக்கு வர எதிர்காலத்துக்கு அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஓவர் ரூலிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து பழைய கேசஸ்க்கு வந்து ஐயோ வேறு மாதிரி நம்ம எழுதியிருக்கோமே அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி யோசிக்காமல் இனிமேல் வர இப்போ போடுற ரூலை வந்து இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ராஸ்பெக்டிவ் ரூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கடுத்த கொஸ்டின் என்னது, அது சொல்லிட்டேன். இது யாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஆர்ஜே வின்சென்ட்னு நினைக்கிறேன். அது ஹியூமன் ரைட்ஸ் பர்டைன்ஸ் டு ஆல் பர்சன் அண்ட் ஆர் பொசஸ்ட் பை எவ்ரிபடி இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறது ஆர்ஜே வின்சென்ட் தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்கல. ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கொஷினுக்கு. அதுக்கடுத்த கொஷின் வந்து அதுக்கடுத்து என்ன ரெஸ் ஜுடிகேட் சொல்லிட்டேன். இந்த எக்ஸ்பிரஷன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அது சொல்லிட்டேன் போன வாட்டியே. அப்புறம் மக்கள் நீதிமன்றத்தினுடைய அழைப்பீடு இறுதியானது மற்றும் எந்த ஒரு அசல் வழக்கிலும் மற்றும் செயல்படுத்துதல் நடவடிக்கைகளிலும் கேள்விக்குள்ளாக்க கூடாது என்று சட்டப்பணி ஆணை சட்டம் 1987 கீழ் எப்பிரிவு கூறுகிறது அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி பிரிவு 22 சப்கிளாஸ் உ முதல் 4 சப்கிளாஸ் 4, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் செக்ஷன் 22E கிளாஸ் 4. சரியா? அதுக்கடுத்து வந்து சட்ட உதவிகள் ஆணைய சட்டம் 1987 கீழ் உச்சநீதிமன்ற சட்ட உதவி ஆணைக்குழு ஏற்படுத்த வகை செய்யும் சட்ட பிரிவு எதுனா ஆப்ஷன் டி பிரிவு 3 கேபிட்டல் ஏ. சரியா? அப்புறம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சட்டம் 1987 டேஷ் பிரிவு சட்டப்பணிகள் எனும் பதத்தினை வரையறை செய்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிவு 2 கிளாஸ் சி. ஓகே. அப்புறம் வேறு என்ன கொஷின், அது சொல்லிட்டேன் போன வாட்டியே. இது அசெஷன் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட எதிரியின் வாக்குமூலத்தில் அவரிடம் கையெழுத்து பெறும் அலுவலர் சட்டப்படி தகுதியின் அதிகாரமும் பெற்றிருக்க வேண்டும். விளக்கம், தனது வாக்குமூலத்தில் கையெழுத்திட மறுத்தால் 3 மாத சிறை தண்டனையுடன் ₹500 அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு வாதமும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி இரண்டும் சரி, விளக்கம் வாதத்திற்கு பொருத்தமானது. சரியா? அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவருக்கு வந்து சட்டப்படி வந்து தகுதியும் அதிகாரமும் இருக்குது. எதுக்குன்னா வாக்குமூலத்தில் கையெழுத்து வாங்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா அவர் வந்து ₹500 அபராதமும் சிறை தண்டனையும் 3 மாத சிறை தண்டனையும் கொடுக்க சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் சொன்னேன், அதாவது போலீஸ் ஆஃபீஸர் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு அரசு என்ன சொல்லியிருக்காங்க, கையெழுத்து பெறும் அலுவலர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
ஸோ அதில் வந்து ஸ்பெஷலாக போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. போலீஸ் கிட்ட தான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரிவில் சொல்கிறாங்க. பட் அரசு அதுக்கான அலுவலர்கிட்ட அப்படி சொல்லலை. ஓகேவா? நான் படித்த வரை அப்படி தான் இருந்துச்சு. தப்புனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நானும் திருத்திப்பேன் இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை போலீஸ்கிட்ட வந்து சைன் பண்ணக்கூடாது, அவங்க கட்டாயப்படுத்தவும் கூடாது. இது வந்து மற்ற அலுவலர் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கான தகுதியும் அதிகாரமும் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்புறம் 179 எனக்கு வந்து அது சொல்லிட்டேன். நான் ஒரு வருடம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பப்ளிக் சர்வெண்ட் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா 168 ஐபிசி கீழே 1 இயர் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீட்டிக்கக்கூடியது. அப்புறம் அதுக்கடுத்த கொஸ்டினும் சொல்லிட்டேன். பரியல் கிரவுண்ட் டீப்போர்ட்டேஷன் சொல்லிட்டேன், இது சொல்லியாச்சு. ஓகே. ஆத்திரமூட்டல் பின்வருமாறு இருந்தால் கடுமையான மற்றும் திடீர் ஆத்திரமூட்டல் விதிவிலக்கு கிடையாது. அதாவது எக்ஸப்ஷனில் வந்து நம்ம ஐபிசிலையும் பிஎன்எஸ்லையும் எக்ஸப்ஷன் கீழே என்ன பண்ணுவோம்னா, சடன் ப்ரொவோகேஷனில் ஒரு விஷயத்தை கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனில் ஒன்று செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து எக்ஸப்ஷனுக்குள்ளே வந்துடும். அதை வந்து குற்றம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சடன் ப்ரொவோகேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த எக்ஸப்ஷனை எடுத்துக்க முடியாது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, மூட்டுதலானது குற்றவாளியால் நாடப்பட்டதாகவோ அல்லது தன்னிச்சையாக தூண்டப்பட்டதாகவே இருத்தல் கூடாது. அதாவது ஒருத்தரை அடிக்கணும்னு சொல்லி வாலண்டியராக போய் நம்மளே நினச்சி அடிச்சுட்டு அப்புறம் ஐயோ இல்லை அவன் தான் தூண்டி விட்டான் அதனால் எனக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து எக்ஸப்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சு வாலண்டியராக தானே போய் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஆப்ஷன் ஏ அதுக்கு. அதுக்கடுத்து என்ன கொஷின்னா, பிஎன்எஸ் 2023 கீழ் அவன் அதை சொல்லிட்டேன்ல, 3 ஜெண்டருமே வரும். கட்டணமில்லாத இந்த கொஷின் தான். இந்த கொஷின் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தான். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எஃப்ஐஆர் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு இப்போ வரையுமே கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யுது. முதல் தகவல் அறிக்கை குறித்த கீழ்காணும் வாக்கியங்களை ஆராய்க, சரியான விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்க, பிஎன்எஸ்எஸ் 2023 கட்டணமில்லாத எஃப்ஐஆர் நகலை குற்றம் சாட்டவர் பெற வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்யூஸ்டு பர்சனுக்கு ஃப்ரீ எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஎன்எஸ்எஸில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லையா? ஏன்னா விக்டிமுக்கும் அக்யூஸ்டுக்கும் வந்து நம்ம ஃப்ரீ எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் சரியான ஆன்சர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் இது நேற்று தான் இன்னொன்று வாசித்தேன். ஆப்ஷன் டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மே பி த ப்ரியர் பர்மிஷன் கிவன் பை நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். அதாவது ஒருவேளை முன் அனுமதி தேவை எனில் காவல் கண்காணிப்பாளருக்கு குறையாத நபர் முன் அனுமதி வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு இதில் பிஎன்எஸ்எஸில் என்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா, 14 நாளைக்குள்ளே அந்த விசாரணை, அந்த முதற்கட்ட விசாரணையை வந்து நடத்தணும். உடனே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சரியான ஆன்சரா இல்லைன்னா இதுக்கு சொன்னது சரியான ஆன்சரா? ஓகே. எஃப்ஐஆர் ஆக்சுவலாக இது வந்து லலிதா குமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் வந்துச்சு. இப்போ சிஆர்பிசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபார்மெண்ட்டு எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ உடனே வந்து அது காக்னிசபிளாக இருந்தால் நீங்கள் உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இப்போ வந்திருக்க பிஎன்எஸ்எஸில் வந்து அப்படி உடனே இல்லை எஃப்ஐஆர் போடணும்னு இல்லை, நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு 14 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் மேலதிகாரிகளோட அனுமதியோட எஃப்ஐஆர் போடலாம், இந்த கேஸ் வந்து காக்னிசபிளாக எடுத்துக்கலாம்
அப்படின்னா வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து உள்ளது கரெக்டான ஆன்சராக கடைசி சொன்னது கரெக்டான ஆன்சரானு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் வந்து லாஸ்ட் உள்ளது தான் எக்ஸாமில் எழுதியிருக்கிறேன், ஏன்னா எங்கேயோ வாசித்த ஞாபகம் எனக்கு. ஆனால் ஃபஸ்ட் உள்ளதும் அந்த எஃப்ஐஆர் காப்பியையும் கொடுக்கணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்காவது தெளிவாக தெரிஞ்சதுன்னா வந்து தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் மேட்ச். அது நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா, ஆப்ஷன் டி லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் செக்ஷன் 2 clause 1 clause n ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வந்து நோட்டிஃபைட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து என்ன கொஸ்டின்? ஒரு நிமிஷம். 191 இல்லை. A judicial officer should be arrested for any offence under intimation to டேஷுக்கு தகவல் சொல்லிவிட்டு தான் ஒரு நீதித்துறை அதிகாரியை கைது செய்ய முடியும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி மாவட்ட அமர்வு நீதிபதி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு தகவல் சொல்லிட்டு தான் ஒரு நீதித்துறை அதிகாரியை கைது செய்ய முடியும். சரியா? அப்புறம் வேற என்ன கொஷின்? காரணமின்றி கைது செய்யப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் இழப்பீடு வழங்கலாம் என்று கூறும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிவு 358. அதுக்கப்புறம் அட்மிஷன் டஸ் நாட் ரிலேட் டு ஏற்புரை கீழ்கண்டவையுடன் சேராத ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் சி சட்ட வினாக்கள். லீடிங் கொஷின் கேனாட் ஆர்டினர்லி பி ஆஸ்க்ட் இன், அதாவது விடை பொது வினா கேட்க முடியாத விசாரணைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் டி குற்றத்தை ஒப்புக்கொள்பவரை பதிவு செய்யும் பொழுது. இது வந்து ரொம்ப அது என்ன காமன் சென்ஸு. ஒருத்தர் வந்து அவரே குற்றத்தை ஒப்படைச்சிக்கிறாரு, அப்போ போய் நம்ம குறுக்க யாராவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போமா? சரி. த டெஃபினிஷன் ஆஃப் கன்ஃபெஷன் வாஸ் அடாப்டட் பை லார்ட் ஆட்கின் இன். எந்த கேஸில் லார்ட் ஆட்கின் வந்து ஒப்புதல் உரை அப்படிங்கிறத வரையறை செஞ்சார்னா ஆப்ஷன் டி பக்காலா நாராயண சுவாமி வெர்சஸ் எம்பரர். சரியா? அப்புறம் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு அஸ் சச் இஸ் நாட் எ சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு எந்த கேஸில் சொன்னாங்க? அது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து குருதேவ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்னு குறிச்சிருக்கேன். அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் நானும். ஒரு நிமிஷம் இவங்க பார்க்கலாம். 197 இல்லை, தப்பு. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. சாரி வெரி சாரி. அந்த ஒரு கொஷினுக்கு எனக்கு கேஸ் கண்டுபிடிக்கவே முடியல. அண்டர் த பாரதி சாட்சி அதிநயம் எக்ஸாமினேஷன் இஸ் டெல்ட் அண்டர். அதாவது பாரதி சாட்சி அதிநயம் சட்டத்தின் கீழ் எந்த பிரிவு விசாரணை வரிசை முறையை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிவு 158. அடுத்து செக்ஷன் 39 clause 2 of பாரதி சாட்சி அதிநயம் டீல்ஸ் வித் ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பி. சரியா? ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். பாரதி சாட்சி அதிநயம் 2023 பிரிவு 39 சப்செக்ஷன் 2 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி மின்னணு சான்றின் சோதனையாளரின் கருத்துரை. அப்புறம் அவ்வளோதான், கொஷின்ஸே முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு கொஷினுக்கு நான் குறிக்கல, அதுவும் கேஸில் தான். ஏதோ ஒரு இதை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேனே. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு கொஷின் வந்து இருங்க ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் படித்தப்ப வந்து ஞாபகம் வருது. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து எதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் எவிடன்ஸை இன்னொரு செக்ஷனில் எதை வச்சு இது ஒரு நான் உளறிட்டுருக்கேன். According to Bharati Sakshi Adhinayam 2023, the contents of electronic records may be proved in accordance with section option C 63.
ஓகேவா? ஆக்சுவலி இவங்க கொடுத்துருக்க கேள்வி வந்து செக்ஷன் 62 செக்ஷன் 62வை அப்படியே எழுதியிருக்காங்க. கடைசியில் அக்கார்டன்ஸ் வித் செக்ஷன்னு அதில் ஒரு முடிவு வரும் அந்த செக்ஷனில், அதுதான் செக்ஷன் 63. ஸோ செக்ஷன் 63 தான் நம்ம வந்து குறிக்க வேண்டிய ஆன்சர். சரியா? ஸோ வந்து சட்ட கேள்விகள் கிட்டத்தட்ட 98 கேள்விகளுக்கு நான் சரியான விடை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2 கேஸ் லாஸும் மட்டும்தான் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கல. இன்னொன்று வந்து அந்த பிஎன்எஸ்எஸ்ல இப்போ புதுசாக எஃப்ஐஆரை பற்றி வந்திருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால 2 ஆன்சருமே கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.